இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் ஏப்ரல் 16. பழிவாங்குதல் கூடாது, அவரது கிரியைக்கு காத்திருப்பதே நலம். சவுல் தாவீதின் தயவில் நிராகதியாய் கிடந்தபோது சவுலை பழிவாங்கிட தாவீது தேவனால் சோதிக்கப்பட்டான். ஒரு முறை அல்ல, இருமுறை. 1 சாமுவேல் 24 அதிகாரம் 3-7 வரை உள்ள வசனங்கள், 26 அதிகாரம் 6-12 வரை உள்ள வசனங்கள். ஒவ்வொரு முறையும் அவன் வெற்றி பெற்றான். பழிவாங்குதல் கர்த்தருக்கு மட்டுமே உரியது என அவன் அறிந்திருந்ததால் அவன் பழிவாங்க விரும்பவில்லை. தீமையை நன்மையால் வெல்லவே விரும்பினான். ரோமர் 12 அதிகாரம் 19-21 வரை உள்ள வசனங்கள். தன்னை தேவன் ஏற்கனவே அபிஷேகம் செய்து தகுதிப்படுத்திவிட்ட சிங்காசனத்தை கைப்பற்றும்படி சவுலை கொன்றிட எண்ணவில்லை. தேவன் நமக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணின ஒரு காரியத்திற்கு காத்திருப்பது நமது விசுவாசத்திற்கும் பொறுமைக்கும் உண்மையிலேயே ஒரு சோதனை ஆகும். தேவனுக்கு காத்திருந்ததாலும் நம்பி இருந்ததாலும் தாவீது ஒன்றும் இழந்துவிடவில்லை. தாவீதின் 30ஆம் பிறந்த நாள் நிறைவேறின உடனே தாவீதை அரசனாக்க தேவன் திட்டமிட்டிருந்தார். தேவன் திட்டமிட்டபடி சூழ்நிலைகளும் அப்படியே துல்லியமாய் நடந்து ஏறின. 2 சாமுவேல் 5 அதிகாரம் 4 வசனம். தாம் குறித்த நேரத்தில் தேவன் ஒருவனை சிங்காசனத்தில் அமர பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார் என யோசேப்பின் சரித்திரத்திலிருந்து தாவீது அறிந்திருந்தான். யோசேப்பை மிகுந்த சோதனை நிறைந்த சூழ்நிலைகளில் பல வருடங்கள் கர்த்தருடைய வார்த்தை புடமிட்டது. சங்கீதம் 105:18-19 வசனம். ஆனால் யோசேப்பின் 30வது பிறந்த நாள் நிறைவேறின உடனே கர்த்தருடைய வேளை வந்தது. அவன் எகிப்து தேசத்தின் 2ஆம் அதிபதி ஆனான். ஆதியாகமம் 41 அதிகாரம் 46 வசனம். அவனுடைய சகோதரனின் பொறாமையோ போத்திபார் மனைவியின் குற்றச்சாட்டோ யோசேப்பின் வாழ்வை குறித்த தேவனுடைய திட்டத்தை நிறைவேறாமல் தடுத்து நிறுத்த முடியவில்லை. தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதை ஒரு நாள் கூட தாமதப்படுத்த அவர்களால் உண்மையிலேயே முடியவில்லை. யோசேப்பின் சரித்திரத்தை தாவீது படித்திருந்தான். இப்போது தனது சொந்த வாழ்விலும் தேவன் உண்மை உள்ளவர் என்பதையும் சர்வ வல்லவர் என்பதையும் நிரூபிக்க வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான். மேலும் யோசேப்புக்கு தேவன் எதை செய்தாரோ அதையே தேவன் தனக்கும் செய்வார் என்பதை தாவீது கண்டான். ஜெபிப்போமா. பரம தந்தையே, நீர் எங்கள் வாழ்விற்கு கொண்டுள்ள திட்டத்தை யாதொருவரும் பறித்திட இயலாது. நாங்களோ தீமைக்கு பழி வாங்காமல் நன்மை செய்து வாக்குத்தத்தத்தை பொறுமையால் சுதந்திரித்திட தயை புரியும். ஆமென்.